அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் மானாமதுரை அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத அருள்மிகு சோமநாதர் திருக்கோயிலோட 2026ஆம் வருடத்திற்கான சித்திரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவிலை போலவே மானாமதுரையிலும் வீர அழகர் திருக்கோயில் உள்ளது. இங்கு சித்திரை மாதம் 10 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுது. இந்த சித்திரை திருவிழாவோட 4ஆம் நாள் எதிர் சேவையும் 5ஆம் நாள் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய விழாவும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மதுரையில் மீனாட்சின்னு சொன்னால் மானாமதுரையில் ஆனந்தவள்ளி, அங்கு சொக்கநாதர்னா இங்கு சோமநாதர். திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளி சகோதரியோட திருமணத்தை காண வர்றாரு அழகர். அவரை போலவே மானாமதுரையில் வீர அழகர் தன்னுடைய சகோதரி ஆனந்தவல்லியோட திருமணத்தை காண வர்றாரு. வீர அழகருக்கு எதிர் சேவை, திரியெடுத்து சாமி ஆடுவது, பீச்சாங்குழல் சேவை என அனைத்துமே மதுரையில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி மானாமதுரையிலும் நடைபெறுது. அழகர் கோவில் கள்ளழகரை போல மானாமதுரை வீர அழகரும் வைகை ஆற்றில் இறங்கும் பொழுது எந்த வண்ணத்தில் பட்டுடை உடுத்தி வருகிறாரோ அந்த உடையின் நிறத்திற்கு ஏற்றாற்போல அந்த வருடத்திற்குண்டான பலன் இருக்கும்னு சொல்லப்படுது. 2026ஆம் வருடத்தில் மானாமதுரை சித்திரை பெருவிழா ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சித்திரை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக உள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதி சித்திரை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. ஏப்ரல் 29ஆம் தேதி சித்திரை 16ஆம் தேதி புதன்கிழமையன்று திருத்தேரோட்டம். ஏப்ரல் 30ஆம் தேதி சித்திரை 17ஆம் தேதி வியாழக்கிழமையன்று வீர அழகரோட எதிர் சேவை நடைபெற உள்ளது. மே மாதம் 1 தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வீர அழகர் வைகை ஆற்றில எழுந்தருள இருக்காரு. இந்த நிகழ்வுகள் எந்த நேரத்தில் நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். மானாமதுரை சித்திரை திருவிழாவில் பங்கேற்ற அன்பர்கள் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.